எபிரேயர் 6வது அதிகாரம் 11வது வசனம். எபிரேயர் 6:11. வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்தரித்துக் கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகிறவர்களாய் இருந்து. பாருங்கள், நீங்கள் அசதியா இராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்தரித்துக் கொள்ளுகளை நீங்கள் பின்பற்றுங்கள். நாம் ஜெபிப்போம். பிதாவே, உங்கள் பிரசன்னம் இங்கே இருக்காண்டவரே, நீங்கள் எங்களோடு இருக்கிறீங்க. நீங்கள் இருந்தாலே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களோடு இருப்பதும், நீங்கள் எங்களுக்குள் இருப்பதும், நாங்கள் உங்களுக்குள் இருப்பதும் பிரிக்க முடியாத ஒரு அன்பு, பிரிக்க முடியாத ஒரு ஐக்கியம், நித்திய கிருபை, நித்திய மகிழ்ச்சி, நித்திய வாழ்வு, நித்திய சந்தோஷம், நித்திய சமாதானம், நித்திய செழிப்பு எங்களுக்கும் இந்த சபை இயேசு நம்ம ஒரு தூத்துக்குடி சபைக்கும் ஒவ்வொரு ஜனங்களுக்கும் அது வெளிப்படுவதாக. ஆவியானவர் இப்போ பேசுங்க. பிரகாசமுள்ள மனக்கண்கள் எல்லாருக்கும் உண்டாகட்டும் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து பேசுகிறார். நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசம் மட்டும் இல்லை, விசுவாசம் பிளஸ் ஒரு பேசியன்ஸ், நீடிய பொறுமை, வெறும் பொறுமையும் இல்லை, நீடிய பொறுமை. அதாவது நீ முதல் செய்தியில் அதான் சொன்னேன், கிருபை கொடுக்கிறது, விசுவாசம் எடுக்கிறது. தேவன் உங்களுக்கு கிருபையாக எல்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. நீங்கள் விசுவாசத்தினால நீங்கள் தான் எடுக்கணும். இப்போ என்ன சொல்கிறாருன்னா, இங்கே நீங்கள் வாக்குத்தத்தங்களை சம்பாதிக்க முடியாது. உங்களுக்காக எனக்காக சம்பாதிச்சவர் யாருன்னா இயேசு கிறிஸ்து தான். பிதாவாகிய தேவன் தன் குமாரனாகிய இயேசு சிந்திய இரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்ட சபையாம். நீங்களும் நானும் ஒரு விலை கொடுத்து வாங்கப்பட்டிருக்கிறோம். அது இயேசுவினுடைய சொந்த இரத்தம். ஆமென். பழைய ஏற்பாட்டில் உங்களுக்கு தெரியும், மிருகங்கள், பறவைகள் அந்த இரத்தத்தை சிந்தினாங்க. ஆனால் அவர் தன் பாத்திரத்தை எடுத்து, அந்த காட்டி கொடுக்கப்படுகிற அந்த ராத்திரி வேளையிலே அவர் பாத்திரத்தை எடுத்து, இது அநேகருக்காக சிந்தப்படுகிற என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது. பவுல் இதை சொல்லும் பொழுது நம்ம புது உடன்படிக்கையின் ஊழியர்களாக இருக்கிறோம்னு சொல்றாரு. நீங்களும் நானும் யார் அப்படின்னா புது உடன்படிக்கையின் ஊழியர்களாக இருக்கிறோம். சரியா? நீங்களும் நானும் சாதாரண ஆள் கிடையாது. அதாவது உங்களை புது உடன்படிக்கையின் சபையில் தேவன் வைத்திருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதை தான் பாஸ்டர் உங்களுக்கு சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. பழைய ஏற்பாட்டுக்கும் பைபிளை சும்மா அப்படி திறந்து ஏதோ ஒரு வார்த்தையை எடுப்பது அல்ல. நீங்கள் தெளிவாக புரிந்து அதை வாசிக்க வேண்டும். பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடுன்னு ஏன் பிரிச்சிருக்கிறாங்க? பழைய உடன்படிக்கை புதிய உடன்படிக்கைன்னு ஏன் சொல்றாங்க? இயேசு பிறருடைய இரத்தத்தை, மிருகத்தின் இரத்தத்தை அல்ல, ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தையோ அல்லது காளையின் இரத்தத்தையோ அல்லது புறாக்களின் இரத்தத்தையோ கொண்டு அல்ல, தன் சுய இரத்தத்தினால உங்களை என்னைய சம்பாதிச்சிருக்கிறாருங்க. அப்படின்னா நீங்க விலையேற பெற்றவங்க. அதாவது தராசுல ஒரு சைடில் படிக்கல், ஒரு சைடில் பொருள் வைக்கிறோம். ஆனால் ஒரு சைடில் பிதா இரத்தத்தை வச்சு இன்னொரு பக்கத்தில் உங்களையும் என்னையும் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க யாருன்னு தெரியுதா? அதனால நீங்களும் நானும் பிதாவாகிய தேவன் தம் குமாரனுடைய சொந்த இரத்தத்தின் மூலமாக சம்பாதிக்கப்பட்டவர்கள். இப்படி இயேசு சிலுவையில சம்பாதிச்சதை எல்லாம் நீங்க திரும்ப சம்பாதிக்க முடியாது. அப்பா சம்பாதிச்சதை அவங்களுடைய துணைவியா, அவங்களுடைய பிள்ளைங்க எப்படி அனுபவிக்கிறாங்களோ அதே போல பிதா இயேசு மூலம் நீங்க சம்பாதிச்சதை சுதந்தரிக்க வேண்டும். அந்த சுதந்தரித்தல்னா என்னன்னு சொல்றேன். யோசுவா செஞ்சார் பார்த்தீங்களா? அவர் கட்டின வீடு இல்லை, அவர் நட்ட திராட்சை தோட்டம் இல்லை. வாக்குத்தத்தத்தின்படி கானானுக்குள் பிரவேசித்து அவங்க விசுவாசத்தினாலே அந்த எரிகோ கோட்டைகளை எல்லாம் தகர்த்து அவங்க சொந்தமாக்கினது போல தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற உரிமை சொத்தை நீங்கள் உங்க பேர்ல சொந்தமாக்குறீங்க. அதுதான் சுதந்தரித்தல். இந்த சத்தியத்தை நீங்க ரொம்ப நிதானமா அசைப்போடுங்க. இந்த சர்ச்சில், உங்கள் மினிஸ்ட்ரியில், நீங்கள் பண்ணுற பிஸ்னஸ், நீங்கள் வேலை, உங்கள் ஃபேமிலி, நான் ரொம்ப ஆசுவாத்தை அனுபவிக்கிறேன். அதான் உங்களுக்கு சொல்கிறேன். ரொம்ப என்ஜாய் பண்ணுறோம். நீங்கள் சாதாரணமாக நான் என்னைக்கு என் பிஸ்னஸோ அல்லது மினிஸ்ட்ரிலேயோ நான் சம்பாதிக்கணும், ஆத்துமாக்களை நான் சம்பாதிக்கணும். எந்த ஊழியக்காரரும் ஆத்துமாக்களை சம்பாதிக்க முடியாது. எந்த தேவ மனிதனும் ஆத்துமாக்களை சம்பாதிக்க முடியாது.
நீங்க புது உடன்படிக்கை சத்தியத்துக்கு வந்த பிறகு சம்பாத்தியம் பண்ணது இயேசுதான், மகிமை அவருக்கு தான். அவர்தான் தன் சொந்த ரத்தத்தை சிந்தி சம்பாதித்தார். இதை நீங்கள், இந்த கிருபையை நீங்கள் விசுவாசித்து அணைத்து ஏற்றுக்கொள்ளும் பொழுது அது உங்களுக்கு சுதந்திரமாய் மாறுது. ஹல்லேலூயா. நீ புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதைத்தான் பழைய ஏற்பாட்டில் நீ கட்டாத வீடு, நீ நடாத திராட்சை தோட்டம், உங்களுக்கு அதை தேவன் தருவார். ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் திரும்ப திரும்ப நான் சம்பாதிக்க போகிறேன்னு சொல்கிறனால தாங்க பிஸ்னஸில் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க, உங்கள் தொழிலில் ரொம்ப கஷ்டப்படுறீங்க. இன்றைக்கி உங்கள் மைண்டை நீங்கள் மாற்றி நான் இயேசு சிலுவையில் சம்பாதித்த எல்லா நன்மைகளையும் நான் சுதந்திரிக்க போகிறேன். அதை தான் இங்கே எபிரேய ஆக்கியோன்னு சொல்லுகிறார். நீங்கள் எப்படி இருக்கக்கூடாதான்? அசதியாக இருக்கக்கூடாது. நீங்கள் அசதியாக இல்லைன்னா வசதியாக இருப்பீங்க. திரும்ப நான் சொல்லியிருக்கேன், சும்மா ரைமிங் சொல்கிறது இல்லை, சத்தியத்திலேருந்து சொல்கிறேன். நீங்கள் அசதியாக இல்லைன்னா நீங்கள் வசதியாக இருப்பீங்க. ஹல்லேலூயா. சும்மா அப்படி வந்துட்டு போகக்கூடாது. நீங்கள் வந்தது நல்லது. நீங்கள் எதுக்கு ஒர்ஷிப் பண்ணுறீங்கன்னா, எல்லாமே உங்களுடைய கிருபைப்பா, நீங்கள் சம்பாதிச்சதை நாங்கள் அனுபவிக்கிறோமே. உங்கள் மகன் என் பாவத்தெல்லாம் ஏற்றுக்கொண்டாராமே, என்னாலே அதை ஏற்றுக்கொள்ள முடியலையே. என் அக்கிரமத்தை நீங்கள் மன்னிச்சிட்டிங்களா, என் நோய்களை நீங்கள் குணமாக்கிட்டீங்களா, என் தலைமுறை சாபத்தை நீங்கள் முறிச்சிட்டிங்களா, மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று சொல்கிறீங்களா, நான் அடைய வேண்டிய நரக நித்திய அழிவிலிருந்து நித்திய ஜீவனுக்கு என்னை டிரான்ஸ்ஃபர் பண்ணீங்களா, இதெல்லாம் நான் சொல்லி சொல்லி உங்களை ஆராதிக்கிறேன். பைபிள்ல நிறைய வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. ஒவ்வொன்றையும் எடுத்து இது எனக்கும், என் தலை மேல, என் வாழ்க்கை துணை மேல, என் பிள்ளை மேல, எங்க ஆவிக்குரிய தகப்பன் மேல, அவங்களுடைய குடும்பத்தார் மேல, என் சபை மக்கள் மேல ஆண்டவரே விளங்கட்டும், என் இனத்தார், என் ஜனத்தார், என் நண்பர்கள் மேல இந்த வசனம் விளங்கட்டும் என்று சொல்லும் பொழுது நீங்கள் அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கீங்க. அதை தான் பேதுருவும் சொல்லுகிறார். 1 பேதுரு 3:9 நீங்க ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள். இந்த இடத்துல சொல்றாரு வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை. எல்லாம் சொல்லுங்க, வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை, வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை. இந்த வார்த்தை நீங்க சொல்ல சொல்ல நீங்க இந்த பாருங்க, இந்த முடியும் போது மகிமையா இருக்கும். எனக்கு தெரியுங்க, நம்ம ஆண்டவர்கிட்ட இருந்து உறவுல இருக்கும்போது நான் அடிக்கடி சொல்லுவேன், தேவனோடு இருக்கிற உறவு எனக்கு நல்ல வரவு. சரியா? தேவன்கிட்ட உறவுல இருக்கும்போது அப்படியே வார்த்தை வந்துகிட்டே இருக்கும். அந்த வார்த்தை எனக்கு வாழ்வா மாறுது. அவ்வளோதான். நீங்கள் அதை என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருங்க. நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, எப்படி சிரிச்சுக்கிட்டே நீங்கள் சந்தோஷமாக பிரசங்கம் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்பாங்க. எனக்கு என்னென்னா, அந்த வார்த்தையில் இருக்கிற அந்த சந்தோஷம், ஆவியானுடைய சந்தோஷம், பிதாவின் சந்தோஷம், தேவதூதர்கள் ஏறுகளும் இறங்களும் காணப்படுறாங்க. 3 நாளைக்கு முன்னாடி போதகர்கள் மாநாடு 2 நாள் மதுரை நத்தத்தில் பேசிகிட்டு இருந்தேன். அப்போது தேவதூதர்கள் ஏன் இறங்குறாங்க ஏறுறாங்க, எல்லாரும் என்ன சொல்லி கொடுத்துருப்பாங்கன்னா, ஜெப குறிப்பில் எடுத்துகிட்டு போகிறாங்க, பதிலை கொண்டு வராங்க. ஆமாம், அது கரெக்டு. அதே போல் உங்கள் தேவையை அப்பாட்ட கொண்டு போய் உங்களுடைய தேவைக்கான பதில்களை அப்பாட்ட இறக்குறாங்க. உங்களுக்கு புரியுதா? இந்த சர்ச்சில் அப்படியே தேவதூதர் ஏறி இறங்கட்டும். அண்ணனுடைய தேவை, ஊழியத்தின் தேவை, ஊழியக்காருடைய தேவை, தங்கச்சியுடைய தேவை, சகோதரிய, நீங்கள் யாரெல்லாம் என்னென்ன தேவையில் இருக்கீங்க அதை தூதர்கள் அப்படியே மேலே கொண்டு போகிறாங்க. அவங்க எதை இறங்குறாங்களா, இங்கிலீஷில் ரொம்ப அழகாக இருக்குது, அசெண்டிங் அண்ட் டிசெண்டிங்னு போட்டிருக்குங்க. இந்த இங்கிலீஷ் மீடியம் படித்த பசங்களுக்கு தான் தெரியும். 0லேருந்து 10 போகிறது என்னது? அசெண்டிங் தானே? கரெக்டு தானே? 10லேருந்து 0 போகிறது பேர் டிசெண்டிங். கரெக்டு தானே? அப்போது அது என்னன்னா, உங்கள் வாழ்க்கையில் ஏறுமுகமும் இறங்குமுகத்துக்காக அல்ல. தூதர்கள் ஏன் மேலையும் கீழே ஏறி இறங்கிட்டே இருக்கிறாங்க? நீங்கள் யோவான் எழுந்த நற்செய்தி புத்தகத்தில் அந்த 1ஆவது அதிகாரத்தில் கடைசி வசனத்தில் இயேசு சொல்கிறார், இதோ வானம் திறந்திருக்கிறதையும் தேவ தூதர்கள் ஏறுகிறதையும் இறங்குறதையும் இன்று மட்டும். அந்த வசனத்துக்கு வாசிங்க தங்கச்சி. அது என்ன? 1ஆவது அதிகாரம் எத்தனை? 51. யோவான் நற்செய்தி புத்தகம் 1:51. பின்னும் அவர் அவனை நோக்கி, வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர்கள் மனுஷகுமாரனிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இன்று மட்டும். ஏன் நான் வாசிக்க சொன்னேன் தெரியுமா? நான் சொல்றது உங்களுக்கு நம்பிக்கை வரும் தெரியல. இன்று காண்பீர்கள் சொல்லல. எப்படி போட்டிருக்கு சகோதரி? இது முதல் 2000 வருஷங்களுக்கு மேலாய் வானம் திறந்திருக்கு. நீங்க யாரோ ஒரு 40,000 பேர் கூடுறாங்க, இன்னைக்கு தான் வானம் திறக்குன்னு சொன்னா நீங்க நம்பாதீங்க. அதான் பாஸ்டர் சொல்றாங்க.
இன்னைக்கு நான் ஜெபிக்கும் பொழுது பரலோகம் திறந்தது, அப்போ மூடிட்டா? இல்லை, நான் வசனத்தை நம்புறேன். நீங்க வசனத்தை நம்புறீங்களாண்ணே? ஐயா நம்புறீங்களா? ஐயா ஐயா வசனம் பெருசா, அந்த ஊழியக்காரன் சொல்றது பெருசா? நான் ப்ரேயர் பண்ணும் பொழுது பரலோகம் திறந்துச்சு, அது பொய் கதை, உங்ககிட்ட கொள்ளடிக்கிறாங்க, அது தப்பு. இது உண்மை. அதான் சொல்றாரு, இங்க நம்ப மாட்டீங்கன்னு சொல்லிட்டு மெய்யாகவே சொல்றேன், இன்று முதல் காண்பீர்கள்னு 2020 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டாரு. உங்களுக்கு பரலோகம் திறந்திருக்கு, உங்களுக்கு பரலோகம் திறந்திருக்கு. அந்த வெளிப்படுத்தல் 3:10 நினைக்கிறேன், 3:9 10, வெளிப்படுத்தல் 3, உன்னுடைய கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும். அது வெளிப்படுத்தல் 3:8. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். வெளிப்படுத்தல் 3:8, உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும். உங்களை பத்தி நல்லா தெரியும், நீங்க ஒன்றும் பெரிய ஆள் இல்லைன்னு அவருக்கு நல்லா தெரியும். கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கைக்கொண்டபடியினாலே, என் வசனங்களை கைக்கொண்டபடியினால் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். இந்த இயேசு நம்மோடு சபைக்கு அப்பா பேசுறாங்க. அது மட்டும் இல்ல, அது எப்படி முடியுதுன்னு பாருங்க. அதை ஒருவனும் பூட்ட முடியாது. உங்க பிசினஸ் ஒருவனும் அடைக்க முடியாது. உங்க மகளுக்கு வரக்கூடிய வரனை யாரும் அண்ணி அவா இவங்க கெடுக்க முடியாது. நீங்க நம்புறீங்க, கெடுத்துட்டாலே என் பிள்ளைக்கு நல்லா வரனை. நோ, யாரு அவர் பெரியவரா? கர்த்தர் உன் பட்சத்தில் இருந்தால். நான் சகோதரியை பார்த்து சொல்றேன், உங்க மகளுக்கு வர வேண்டிய நல்ல வரன் அவ கெடுத்துட்டா பாஸ்டர், அவர் கெடுத்துட்டா பிரதர். நோ நோ நோ, கர்த்தர் என் பட்சத்தில் இருந்தா எனக்கு விரோதமா இருப்பவன் யார்? கேளுங்க. உங்க மகனுக்கு நல்ல வரம் வரும். உங்க பேரை யாரும் கெடுக்க முடியாது. உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன் தேவன் சொல்லிக்காரா? ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதத்துல 1, உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன். அங்க 2 சொடலையும் வடலையும் உன் பேரை கெடுக்குது, நீங்க ஏன் அழுதுட்டு இருக்கீங்க? நோ, யாரும் உங்க பேரை கெடுக்கலாம் முடியாதுங்க. யாரும் உங்க முன்னாடி ஒரு திறந்த வாசல் இருக்கு. இந்த இயேசு நம்மோட சபைக்கு ஒரு திறந்த வாசல் இருக்கு. அதை ஒருவனும், அது எனக்கு ரொம்ப டச்சிங்கா இருந்துச்சு. அது சும்மா திறந்த வாசல் இருக்கு அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கலாம். நோ 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 நோ, அது ஒருவனும் என்ன செய்ய முடியாது, பூட்ட மாட்டான். நான் ஆண்டுகிட்ட சொன்னேன், நான் பவுல் போல ஊழியம் செய்ய விரும்புகிறேன்ப்பா. ஊழியத்துக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தேன், பாலிடெக்னிக் படிச்சிருக்கேன், அப்போவே 95லேயே முடிச்சிட்டேன். ஒரு வீட்டுக்கு ஜெபமன போனேன், பைபிளை திறங்கன்னாங்க. ஏதோ வசனம் தான் சொல்ல போகிறாங்கன்னு நினச்சேன். இந்த 100 ரூபாயை வச்சுட்டு வாங்குங்கன்னாங்க. இது என்ன பிச்சை எடுக்க வைக்காங்க என்னைய? இந்த 100 ரூபாய்க்கு கையில் கொடுத்துட வேண்டியதானே? பைபிளை திறங்க, அதில் தான் வைப்பேன், நீங்கள் அதில் தான் வாங்கணுன்னாங்க. இன்னொரு வீட்டுக்கு ஜெபமன கூப்பிட்டாங்க, போனேன், காணிக்கை எடுக்க போனாங்க. இல்லை வேண்டான்னு டக்குன்னு பீரோ அடைச்சிட்டாங்க. இது என்னடா இவ்வளோதான்? நல்ல வேலை சொன்னோம். எனக்கு இந்த மாதிரி கேவலமாக இருந்துச்சு. அவன்கிட்ட போய் சொன்னேன், நான் ராஜாவின் சுவிசேஷத்தை செய்கிறேன். பவுலை போல ஒரு ஊழியக்காரனை நான் பார்க்கல ஆண்டவரே. ஆனால் பவுல் சொல்றார், மற்றவர்களுக்காகவும் என் சொந்த கைகளே பிரயாசப்படு. அவள் ஆண்டு சொன்ன 2 விதமான அழைப்பு இருக்கு ரஃபேல். 1 பேதுரு, அண்ணன் பேதுரு அழைப்பு. எத்தனை தடவை படகை நிரப்பினாலும் விட்டுட்டு வா, ஆடுகளை மேய், ஆட்டுக்குட்டிகளை மேய். ஆனால் சில ஊழியக்காரர்களுக்கு பவுலை போல அழைப்பு. அப்போ ஆண்டுகிட்ட சொன்னேன், இனிமே போய் நான் பாஸ்டராக இருக்கிறேன், அப்போ சபை வச்சுருந்தேன், திருநெல்வேலியில் சபை வச்சுருக்கிறேன், நான் போய் என்ன பிஸ்னஸ் பண்ணேன் ஆண்டவரே? அப்போ ஆண்டு சொன்னார், நீ என்கிட்ட ஒரு கதவை திறக்கும்படி ஜோமு, நீ போய் என்ன பண்ண முடியும்? ஆண்டவரே, எனக்கு ஒரு பொருளாதார ஆசீர்வாதத்துக்கு, ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு எனக்கு நிறைய பிஸ்னஸ் மைண்ட் கொடுத்துருக்கீங்க, எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது, ஊழியம் செஞ்சுக்கிட்டே செய்ய விரும்புகிறேன், எனக்கு ஒரு கதவை திறங்கன்னு சொன்னோடனே ஸ்கூல் மற்றும் கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களில் பிஸ்னஸ் பண்ணும்படி கர்த்தர் திறந்தார் பாருங்க. 14 வருஷத்துக்கு முன்னாடி ஹெச்எம்ஸ் மாறுறாங்க, கரஸ்பாண்டன்ட் மாறுறாங்க, ஆனால் எனக்கு பிஸ்னஸ் வரவு மாறவே இல்லையா? உங்களுக்கு புரியுதா? கரஸ்பாண்டன்ட் ஃபோன் பண்ணி காத்திருக்காங்க, என்ன ரஃபேல் ஊழியத்து போயிட்டியா? சரி நான் அவங்க கூட ஃபோன் அடித்து எடுக்காட்டினா திட்டுறதில்லை, ஊழியத்துக்கு தானே போயிருக்க, சந்தோஷன்றாங்க. உங்களுக்கு கர்த்தர் ஒரு கதவை, சகோதரில் நான் ப்ளஸ் பண்ணுறேன். நீங்கள் அந்த பிஸ்னஸ் ஆரம்பித்தேன் இந்த பிஸ்னஸ் ஆரம்பித்தேன்லாம் கிடையாது. உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ்க்கு ஒரு கதவு திறக்கட்டும். உங்கள் பிள்ளைக்கு அங்கே வரம் பார்த்தேன் இங்கே வரம் பார்த்தேன் வழங்காமல் போயிட்டெல்லாம் கிடையாது. உங்கள் பிள்ளைக்கு ஒரு வரம் ஒரு கதவு திறக்கட்டும். ஏன்னா யாரோ நிறைய பேர் இன்றைக்கி கல்யாணத்துக்காக ஜெபம் பண்ணுறீங்கன்னு சொல்கிறத ஆவிலே பார்க்கிறேன். அதனால் உங்களுக்கு நல்ல வரத்தை தேவன் தருவார். எலியேசரை தேவன் கொண்டு வருவார். எலியேசர் பரிசுத்த ஆவியை குறிக்கிறார். பரிசுத்த ஆவி உங்களுக்கு ஒரு நிச்சயமாக சொல்கிறேன், ஒரு வரத்தை கொண்டு வருவார். உங்களுக்கு வரம் வரும். ஆமென்.
நீங்கள் நான் சொல்கிறேன் ஒன்றே ஒன்று, உங்கள் தொழில், உங்கள் பையன் படிப்புக்கு நீங்களாக போட்டு கஷ்டப்படாதீங்க. கர்த்தரே ஒரு கதவை திறப்பார். சாட்சி சொல்கிறேன், என் பையன் வந்து ஃபாரினில் போய் MBBS படிக்குன்னு சொன்னான். அது எனக்கு பிடிக்கல, அது எனக்கு அது தெளிவாகவும் தெரியலை. எனக்கு வந்து அந்த நேச்சுரோபதியிலே ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அதில் சிஸ்டிப்பு போட்டு ஆளை கொண்டுட்டே இருக்காங்க. சைடு எஃபெக்ட், ஒரு மாத்திரை சாப்பிட்டா சைடு எஃபெக்ட். நீங்கள் கூகுளில் நீங்கள் டாக்டர் எழுதி கொடுக்குற ஒரு மாத்திரையை சைட் எஃபெக்ட் ஆஃப் தட் மெடிசின் அப்படி போடுங்க, மாத்திரையே சாப்பிட மாட்டீங்க. அம்முட்டு சைடு எஃபெக்ட் இருக்குது. உங்கள் டாக்டர் சீட்டில் மரத்தில் எழுதி கொடுக்காங்களா, அந்த மாத்திரை பேரை டைப் பண்ணுங்கள் கூகுளில், அது சைடு எஃபெக்ட்னு போடுங்க. அப்போ பாருங்கள், என் பையன் எதோலாம் குழப்பிட்டே இருந்தான், நான் சும்மா இருந்தேன். ஆனால் போன வாரம் போய் நேச்சுரோபதி டாக்டருக்கு ஒரு பணம் ஃபீஸ் ஒன்று கட்டி சீட்டு வாங்கிச்சு. இப்போ கவுன்சிலிங் போகணும். நம்ம என்ன கன்ஃபியூஸ் ஆனாலும் ஆண்டவர் அவன் பையனுடைய மனதை மாற்றி அவனே செட் ஆகி அவனே நான் படிக்கிறேன்ப்பா, நேச்சுரோபதி டாக்டருக்கே நான் படிக்கிறேன் அப்படின்னு 5.5 வருஷம். நான் சொல்கிறேன், உங்கள் பிள்ளைங்க என்ன குழப்பம் பண்ணாலும் கத்தை தெளிவாக்கி, எப்படி இன்றைக்கி பாஸ்டருடைய பையன் ஜூடு அழகாக பைபிள் ஸ்கூலுக்கு போகிறாரோ, பைபிள் காலேஜ் போகிறாரோ, உங்கள் பையன் ஒன்றும் குழம்பவே வேண்டாம். நீங்கள் அசதியாக இருக்காங்க, வார்த்தையை மட்டும் பிடிச்சிக்கிட்டே இருங்க. பாஸ்டர்னு என்னை உற்சாகப்படுத்துனாங்க. உங்கள் பையங்களை நினச்சலாம் வேதனைப்படாதீங்கன்னு, நம்ம பிள்ளைங்களுக்கு அடுத்து கர்த்தர் பொறுப்பு, நம்ம பிள்ளைங்க சாதாரணமாக இருக்க மாட்டாங்கன்னு என்னை ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி உற்சாகப்படுத்தினாங்க. அதனால் உங்களையும் நான் உற்சாகப்படுத்துகிறேன். உங்கள் பிள்ளைங்களை குறித்ததான வாக்கு தத்தத்தை மட்டும் பேசிகிட்டே இருங்க. இன்றைக்கி அவன் வீடியோ கேம் விளாடுறான், ஃபோன் வச்சுருக்கான், சுற்றுதான், டெய்லி வந்து அங்கே இங்கேயும் போகிறான், அந்த புள்ள அப்படி தான் இருக்குன்னு கவலைப்படாதீங்க. வார்த்தைக்கு அந்த புள்ள மேலே பேசிக்கிட்டே இருங்க. அசதியாக மட்டும் இருக்காதீங்க. அந்த புள்ள மேலே, உங்கள் மகன் மேலே வசனத்தை பேசுங்க. வசனம் தான் வேலையை செய்யும். அடுத்தது கொலோசியர் 1:12-13. ஒளியிலுள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதியுள்ளவர்கள் ஆக்கினவரும் 13. இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். இங்க பாருங்க, ஒளியில் உள்ள பரிசுத்தவான்கள்னு சொல்றது இப்பொழுது அவர்களை மரித்து அவங்க பாரடைஸ்ல இருக்கிற அவங்கள சொல்லுது. அந்த ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கு என்னெல்லாம் ஆசீர்வாதம் இருக்குதோ அந்த சுதந்திரத்தில் நமக்கு ஒரு பங்கு வச்சிருக்கிறாராம். அந்த பங்கை அடைவதற்கு உங்களை நீங்க தகுதியாகல, உங்களால அந்த தகுதியை யார் ஆக்குனாங்களாம்? இயேசு ஆக்குனாராம். ஹல்லேலூயா. அதுதான் கிருபை. இதை விசுவாசிக்கிறீங்களா? இதை நம்புறீங்களா? இது உறுதியாக நம்புறீங்களா? ஒளியில் உள்ள பரிசுத்தவானுடைய சுதந்திரத்தெல்லாம் என் ஜபத்தால் பெற்றுக்கொண்ட பிரதர், நான் ஒர்சி பண்ணி வாங்கினேன்னு அப்படி கிடையாது. உங்களை தகுதியாக்குனது அவர் தான். அதனால் என் தகுதி சரியில்லை நீங்கள் யாராவது உட்காந்துருந்தீங்கன்னா, அல்லது என் தகுதி தான் சரி அதனால தான் நான் வாங்கினேன், ரெண்டுமே தவறு. என்னை தகுதியாக்கினது தேவன். அந்த கிருபையை உயர்த்துங்க. நீங்கள் ஒளியில் உள்ள பரிசுத்தவான்கள். இன்னைக்கு யாரெல்லாம் தாவீது, மோசஸ், ஏசாயா, நீங்கள் பழைய ஏற்பாட்டில் என்ன பரிசுத்தவான்களாம் பார்க்கிங்களோ, இந்த பூமியில் மரித்து போய் இன்னைக்கு பரதீஸில் இருக்காங்களோ, அந்த பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்திலையும் உங்களுக்கு ஒரு பங்கு வச்சிருக்கிறாராம். அதனால உங்களை இருளின் அதிகாரத்திலிருந்து உங்களை விடுதலையாக்கி அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ள உங்களை கொண்டு வாமா வா அப்படின்னு பொண்ணு மாப்பிள்ளையை அழைச்சிட்டு வருவாங்களா? அப்படி இல்லையா, உட்படுத்திட்டார். தெரியுதா? நிர்பந்தமா தள்ளி விட்டுட்டாரு. உங்களை உட்படுத்திட்டார். உட்படுத்தலாம் என்னது? கட்டாயமா நீ நல்லா இருன்னு சொல்லிட்டு நீங்க விரும்புறீங்களோ இல்லையோ, உங்களை அன்பின் ராஜ்யத்துக்குள்ள தேவன் தள்ளிட்டாரு. இப்ப நீங்க எங்க இருக்கீங்க தெரியுமா? இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலை ஆக்கிட்டீங்க. நீங்க நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? இன்னும் இருள் உங்களை பிடிக்காது. அருள் தான் உங்களை பிடிக்கும். சரியா? இருள் உங்களை பிடிக்காது, அருள் கிருபை தான் உங்களை பிடிக்கும். தேங்க்யூ லார்ட். அடுத்து பாருங்க, லூக்கா 15:31. நீங்க ஒவ்வொரு வாக்குத்தையும் சுதந்திரீங்க. சரியா? இப்போ ஒவ்வொரு வாக்குத்தையும் இயேசு நாம தான் சுதந்திரீங்க. லூக்கா 15:31. லூக்கா 15:31. அதற்கு தகப்பன், மகனே நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய், எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதா இருக்கிறது. எங்க எவ்வளவு பெரிய வாக்குத்தத்தம்! இந்த வாக்குத்தத்தம் யாருக்கெல்லாம் வேணுமோ இன்னைக்கு கிருபை கொடுக்கிறது, விசுவாசம் எடுக்கிறது. இன்னைக்கு அப்பா சொல்றாரு, என்னுடையது எல்லாம் உன்னுடையதா இருக்கிறது. ஹலோ, பிதாவிட்ட என்னெல்லாம் இருக்குதோ அது எல்லாம் உங்களுடையதுன்னு இன்னைக்கு பிதா உங்களை பார்த்து சொல்லுகிறார். உங்களுக்கு சந்தோஷமா? இன்னைக்கு பிதாவினுடைய எல்லாம் உங்களுடையதா இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, பிதாவினுடையது எல்லாம் என்னுடையதா இருக்கிறது. ஒரு பெரிய தேவனுடைய ராஜ்யத்தின் மனநிலை இந்த சபைக்கு உண்டாகட்டும்.
தேவனுடைய ராஜ்யத்தின் பணநிலை இந்த சபைக்கு வரட்டும். தேவனுடைய ராஜ்யத்தின் ஆசீர்வாதங்கள் சபையை நிரப்பட்டும். இந்த தரித்திர புத்தி எல்லாம் மாறட்டும். குறைவான எண்ணங்கள் மாறட்டும். இல்லை 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 என்று சொல்வதெல்லாம் மாறட்டும். ஜெப குறைவுகள் எல்லாம் மாறட்டும். நீங்க சந்தோஷமா ஜெபிக்க போறீங்க. ஏன்னா என் தகுதியில நான் வரல, இயேசுடைய ரத்தத்தை நம்பி நான் இருக்கிறேன். என்னை தேவன் தகுதியாக்கி கொலோசியர் 1:2 படி ஒளியில் உள்ள பரிசுத்தவானுடைய சுதந்திரத்தில் நான் பங்கு அடைய போறேன். அடுத்தது லூக்கால அந்த 15 அதிகாரத்தில் 31, மகனே நீ எப்பவுமே என்கிட்ட தான்ப்பா இருக்க, என்னுடையது எல்லாம் உன்னுடையது. நீ ஃபீல் பண்ணாலாம், ஃபீல் பண்ணாமல் இருக்கலாம், கடவுள் உங்க கூட இல்லைன்னு. நீங்கள் ஃபீலிங் வச்சுலாம் கடவுள் உங்க கூட இல்லை. ஃபெய்த் மூலம் தான் கடவுள் இருக்கிறாரு. நான் வார்த்தையை நம்புகிறேன். எங்கள் அப்பா என்னை பார்த்து சொல்கிறாரு, மகன் எப்பவும் நீ என் கூட இருக்கிற, என்னுடையது எல்லாம். இந்த பாருங்க, இந்த பேகை தொட்டுறாத, அந்த பீரோவில் கை வச்சிடாத அப்படிலாம் உங்களை தேவன் சொல்லலைங்க. என்னுடையது எல்லாம் உன்னுடைய. இப்போ உங்கள் வீட்டுக்கு வந்தால் பீரோவில் விட மாட்டீங்களா? ஃபாஸ்ட் இங்கே வாங்கன்னு கூட்டு வந்து உட்கார வச்சுருவீங்களா? ஆனால் ஆண்டவர் அப்படி சொல்லலை. என்னுடையது எல்லாம் உன்னுடைய. நீ என்ன, ஏன்னா நீ என் மகன், நீ என் மகள். நீ எப்படி அழுதுகிட்டே இருக்கலாம்? நோ நோ நோ, ஆண்டவர் உங்களை அடுத்து பேசுகிறார். ஏசாயா 30:18. ஒவ்வொரு வாக்குத்தத்தமாக சொல்கிறேன், நீங்கள் இயேசு நாமத்தை சோதிச்சுக்கோங்க. ஏசாயா 30:18, 18-19. முதல்ல ஒரு வசனம் வாசிங்க. ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். அருமையானவர்களே, நிதானம் வாசிக்கலாம் சகோதரி. ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். நீங்க எப்பண்டா சர்ச்சைக்கு வருவீங்கன்னு கர்த்தர் காத்திருக்காராம். எதுக்கு தெரியுமா? அவரை வெயிட் பண்ண வச்சிருக்கீங்க. அவர் வெயிட் பண்றத சந்தோஷமா இருக்காரு. எதுக்கு தெரியுமா? உங்களை அடிக்கும்படி அல்ல, உங்களை உதைக்கும்படி அல்ல, உங்களுக்கு இரக்கம் செய்யும்படி. கர்த்தர் காத்திருக்க. இந்த இடத்துல காத்திருக்கிறார். நீங்க நம்புறீங்களா? அந்த வசனத்தை நம்புறீங்களா? அடுத்தது, உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். முதல்ல காத்திருக்காரு, என் புள்ள எப்பண்டா வருவான், நான் அவனுக்கு இறங்குவேன். ரெண்டாவது எழுது நிக்கிறாராம். எதுக்கு? உங்க மேல மனதுருகிறார். சொல்லுங்க, என் மேல ஆண்டவர் மனதுருகிறார். என் மேல் கர்த்தர் மனது உருகுகிறார். உங்க மேல கடவுளுடைய மனதுருக்கம் இருக்கிறது. என் பிள்ளை இப்படி சரியில்லாம போவான், நான் தான் அவனை சரிப்படுத்தணும், அவன் அசிங்கமாயிருவான், நான் தான் கழுவி விடணும், நான் தான் பவுடர் அடிக்கணும் அப்படின்னு ஆண்டவருக்கு தெரியும். உங்களை கைவிட மாட்டார். அடுத்தது, கர்த்தர் நீதி செய்கிற தேவன். கர்த்தர் உங்களுக்கு நீதி செய்கிற தேவன். கர்த்தர், அவன் அநியாயம் பண்ணிருக்கலாம், யார் மூலமும் உங்களுக்கு அநியாயம் நடந்திருக்கலாம், ஆனா கர்த்தர் உங்களுக்கு நீதி செய்கிற தேவன். அடுத்தது, அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். அவருக்காக காத்திருக்கிறீங்க, ஆண்டவர் எனக்கு ஏதாவது செய், அது நீங்க எல்லாரும் பாக்கியவான்கள். அடுத்தது 19, சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாய் இருப்பார்கள். ஆமென். இனி நீ அழுது கொண்டிராய். நீங்க ஆண்டவரை பார்த்து சொல்றாரு, இனி நீ அழுது கொண்டிருக்க மாட்டே. ஆமென். உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி. நீங்க கூப்பிடுற ஒவ்வொரு சத்தத்துக்கும் ஆண்டவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்ட உடனே ஆமென் உனக்கு மறு உத்தரவு அருளுவார். கரங்களை தட்டி கொஞ்சம் பைபிள் வச்சுட்டு அவருக்கு நன்றி செலுத்துவோம். உங்களுடைய கூக்குரல் ஒவ்வொன்றையும் கேட்ட உடனே சொல்லுங்க, கேட்ட உடனே இல்ல, அந்த உடனே நல்லா சொல்லுங்களேன். கேட்ட உடனே அவர் என்ன செய்வாராம்? உனக்கு மறு உத்தரவு அருளுவார். இந்த வாக்குத்தத்தத்தை பிடிச்சுக்கோங்க. என் ஜெபம் கேட்கப்படுறது என் பக்தி சக்தி அல்ல, அருள்நாதர் இயேசு கிறிஸ்து மத்தியஸ்தராக இருக்கிறார். எனக்கு ஒரு மத்தியஸ்தர் இருக்கிறார், எனக்கு ஒரு அட்வொகேட் இருக்கிறார். கபில் சிபலை விட சிறந்த அட்வொகேட். அவர் தம் இரத்தத்தை சிந்தி அந்த இரத்தத்தை காண்பித்து எனக்காய் பரிந்துரை செய்கிறார். நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து, உங்களில் ஒருவன் பாவம் செய்வானானால் அவர் உங்களுக்காய் பரிந்து பேசுவார் என்று யோவான் தன் நிருபத்திலே சொல்லுகிறார். நான் பேசிக்கொண்டிருப்பது ஜீவனுடைய தேவனுடைய வார்த்தை. நீங்க யாரும் குற்ற உணர்வு வேண்டாம். அதுதான் பாஸ்டர் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்காங்க, நீங்க உண்மையிலே தப்பு செஞ்சாலும் எனக்கு அடி விழுந்துரும்னு அடி வரவேற்காதீங்க. உங்க மேல் வர வேண்டிய அடி 39 சாட்டை அடி இயேசுடைய முதுகு மேல விழுந்துட்டு நீங்க சாகக்கூடாது. அதனாலதான் இளம் வயதுல சாவு நடக்கக்கூடாதுதான் 33 வயசுல இயேசு மரித்தார். அந்த நடு வயசுல இயேசு மரித்தார். ஏன்னா நடு வயது மரணம் நடக்கக்கூடாது என்பதற்காக. இயேசு 3 பேரை உயிரோடு எழுப்பினார், எல்லாம் வாலிபர்கள். ஏன்னா வாலிபர்கள் வாழ வேண்டியவர்கள். ஹல்லேலூயா. நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா? யோவேல் 3:18. நான் ஒவ்வொரு வாக்குத்தத்தமா சொல்றேன். இயேசு நாமத்தை அசதியா இல்லாம நீங்க சுதந்திரித்துக் கொள்ளுங்கள்.
யோவேல் 3:18. அக்காலத்தில் பர்வதங்கள் திராட்சரசத்தை பொழியும். போதும், கொஞ்சம் கொஞ்சம். அக்காலத்தில் பர்வதங்கள் திராட்சரசத்தை என்ன செய்யும்? பொழியும். இந்த பர்வதம்னா என்னன்னு தெரியுதா? உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய தடை, என்னால் இதை விட்டு எழும்பவே முடியல, ஒரு குன்று நிக்குது, நான் ஏறினா வலிக்கு விழுதேன், என்ன செய்ய ஆண்டவரே? அந்த தடையை உடைச்சி அங்க திராட்சரசம் பொழிய போறாரு. அங்க திராட்சரசத்தை பொழிய போறாரு. இல்ல, நிறைய பேர் விடுதலை ஆகிறீங்க. இயேசுவை நான் மகிமைப்படுத்துகிறேன், கர்த்தரை நான் உயர்த்துகிறேன். நான் வலிக்கு விழுறேன் பாஸ்டர், இது பெரிய தடையா இருக்கு, என்னால் முடியலையே. உங்களால முடியல. பிலிப்பியர் 4:13 படி உங்களை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினாலே நீங்க எல்லாவற்றையும் செய்ய உங்களுக்கு பலன் உண்டு. அந்த குன்று, அந்த குன்று, அந்த ஒரு பெரிய மலை போல இருக்கிற அந்த பர்வதம் உங்களுக்கு திராட்சரசத்தை பொழிய போகுது. அந்த ப்ராப்ளம் உங்களுக்கு ஆசீர்வாதமா மாறப்போகுது. அடுத்தது, மலைகள் பாலாய் ஓடும். எனக்கு ஒரு பெரிய நீண்ட பிரச்சனை இருக்கு பாஸ்டர், மலை மாதிரி. ஆனா அது மழையாய் ஆண்டவர் பாலை பொழிய பண்ணுவாராம். இந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்றீங்களா? கிருபை கொடுக்கிறது, விசுவாசம் எடுக்கிறது. தேவன் கிருபையா கொடுக்கிறார், நீங்க விசுவாசத்தை எடுத்துக்கோங்க. அது எனக்கு தான், என் பிள்ளைக்கு, என் மனைவிக்கு, எங்கள் ஆவிக்குரிய தகப்பனுக்கு, என் தகப்பனுக்கு, எங்கள் அம்மாவுக்கு, என் வாழ்க்கை துணை, இப்படி பேசிட்டே இருங்க. இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு பலிக்கும். இந்த அவருடைய கீழ்ப்படிதல்னால எனக்கு பலிக்கும். நான் கீழ்ப்படிதல் சரியில்லை, அவருடைய கீழ்ப்படிதல்னால எனக்கு பலிக்கும். அடுத்தது, யூதாவின் ஆறுகள் எல்லாம் பிரவாகித்து ஓடும். உங்களுக்கு ஆசீர்வாதமான அந்த ஆறுகள் பிரவாகித்து ஓட போதுங்க. தண்ணியே இல்லை, ஒண்ணுமே லாபம் இல்லை, ஒண்ணுமே இல்லை. ஆண்டவர் இல்லை, உங்க வீட்டில் ஆறுகள் பிரவாகித்து ஓட போகுது. இது அப்படி பார்க்குறீங்களா? காட்சிப்படுத்துறீங்களா? அதனால ஏங்க காட்சிப்படுத்துறது ரொம்ப முக்கியம். அதனால தான் ஆபிரகாம்கிட்ட வார்த்தையில் மட்டும் பிதா பேசிட்டு போயிருக்கலாம்ல, கர்த்தர் பேசிட்டு போயிருக்கலாம். ஆனால் அப்படி இல்லை, அவனை கூட்டிட்டு வந்து நட்சத்திரத்தை பாரு. ஏன் அப்படின்னா, நீ உன் கற்பனை திறன் ஃபுல்லாக இந்த நட்சத்திரத்தை நீ பார்க்கும் போதெல்லாம் நீனும் மனசில் வச்சு இந்த மாதிரி நீ பெருகுவ. அடுத்து மணலை பார், கடற்கரை மணலை போல உன்னை நான் பெருக பண்ணுவேன்னு இந்த கடற்கரை மணலை அவனுக்கு ஞாபகப்படுத்தி காமிக்காரு. இதை ஏன் காமிக்கார் அப்படின்னா, உன் கற்பனையில் எதிர்மறையாக வரும், தோல்வியின் சிந்தனைகள் வரும், பயங்கள் வரும், கவலைகள் வரும். இல்லை, இதை காட்சிப்படுத்திக்கோ. இந்த மணலை உன்னையால் எண்ண முடியாது, இந்த நட்சத்திரத்தை உன்னையால் எண்ண முடியாது, அந்த போல நான் பெருக பண்ணுவேன். நான் பாஸ்டரையும் என்னையும் உங்களையும் ஆசீர்வதிக்கிறேன். எண்ணி செலவழிக்கிறதே இருக்கக்கூடாது. இயேசு நாமத்தில் நம்ம அதிலிருந்து விடுவிக்கப்படுகிறோம். இந்த சபையில் எத்தனை ஆத்மான்னு எண்ண முடியாத அளவுக்கு இந்த சபையில் ஒரு பெரிய ஒரு ஆத்தும அறுவடை எங்க சபையில சொல்லவே முடியாது. அவ்வளோ பேர் வந்துகிட்டு இருப்பாங்க, போயிட்டு இருப்பாங்க, வந்துட்டு இருப்பாங்க, போயிட்டு இருப்பாங்க. இந்த கதவுகள் அடைக்கப்படாது அப்படி போட்டிருக்குங்க ஏசாயால. உன் ஆலயத்தின் வாசல்கள் அடைக்கவே பட முடியாத அளவுக்கு இந்த ஊழியம் நடந்துகிட்டே இருந்தா எப்படி இருக்கும்? இரவும் பகலும் சபைக்கு மக்கள் வந்து ஜெபிப்பதும் போவதும், ஒரு இடத்துல சமையல் நடப்பதும், இதெல்லாம் மற்ற இடங்கள்ல நடக்குதுங்க. வேற தெய்வத்தை வழிபடுன்னு சொல்றவங்க சமையல் நடந்துகிட்டே இருக்கு. அதை டிஸ்கவரி சேனல் காமிக்கிறான். இவ்வளோ மிஷின் வச்சு டெய்லி ஃப்ரீ உணவு கொடுக்குறாங்க. உங்களுக்கு புரியுதா? இந்த தேவனுடைய வீட்டை கர்த்தர் பெருகச் செய்வாராக, இடம் கொள்ளாமல் போகும்படி செய்வாராக. இங்கேயும் எண்ணி மனசுலையும் எண்ணி செலவழிக்கிற அந்த நிலைமை மாறுவதாக. ஹல்லேலூயா. எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை இதுவரைக்கும் புரியல. என் எஜமான் மிகப்பெரிய சீமான், மிகப்பெரிய மகா பிரபு, அதெல்லாம் ஆபிரகாமின் ஆசீர்வாதத்துல ஒண்ணு. ஆனா என் எஜமானுடைய ஆஸ்திய இந்த பூமி தாங்கலையா. ஹலோ, உங்க வீடு தாங்கலன்ல, இந்த பூமி தாங்கலையா. கர்த்தர் அப்படி இந்த சபை ஆசை, என்னையும் உங்களையும் கர்த்தர் அப்படி ஆசைக்க போகிறார். ஹல்லேலூயா. ஒரு ஊற்று கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து புறப்பட்டு ஆமென் சித்தீம் என்னும் பள்ளத்தாக்கை நீர்ப்பாய்ச்சலாக்கும். இந்த இயேசு நம்மோட சபையிலிருந்து ஒரு என்ன ஆக போகுதுன்னா, ஒரு ஊற்று. ஒரு ஊற்றுனா என்னன்னு தெரியுதா? வற்றவே வற்றாது. ஒரு ஊற்று அப்படியே நம்ம சர்ச்சு ஆலயத்திலிருந்து புறப்பட்டு இந்த தூத்துக்குடியை ஃபுல்லா அது நினைக்க போகுது. அது எங்கெல்லாம் பள்ளத்தாக்கா இருக்குதோ, எங்கெல்லாம் பாவம் பெருகி இருக்குதோ, அது எல்லாம் பரிசுத்தமான நீர் பாய்ச்சலாக்கும். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இந்த வாக்குத்தத்தை நீங்க சுதந்திரிச்சுக்கோங்க. இந்த வாக்குத்தத்தை அள்ளி அணைச்சிக்கோங்க. இந்த வாக்குத்தத்தை எடுத்துக்கோங்க. உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் இந்த சபைக்கும் அப்படியே நடக்கும். தேங்க்யூ லார்ட். ரோமர் 14:23. ஒருவன் சமுசெய்யப்படுகிற நாய் புசித்தால்
அவன் விசுவாசம் இல்லாமல் புசிக்கிறபடினால் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுகிறான். விசுவாசத்தினால் வராத யாவும் பாவமே. ஏன் பாஸ்டர் எனக்கு தண்டனை வருது? ஏன் அப்படி ஆயிடுச்சுன்னா தேவன்லாம் தண்டிக்கலை. அதுதான் பாஸ்டர் சொல்லிட்டே இருக்காங்க. நீங்கள் அவிசுவாசத்தினால தான். விசுவாசம் இல்லாமல் நீங்கள் எதை செஞ்சாலும் அது தேவ தண்டனையில் போய் முடியுது. ஆனால் விசுவாசத்தினால் வராத எல்லாமே பாவம். உங்களுக்கு புரியுதா? விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத. நல்ல நீங்கள் ஏதோ இவங்கெல்லாம் விசுவாசம் பேசுகிறாங்க, கிருபை பேசுகிறாங்க, நீங்கள் ஏதோ தப்பாக நினச்சிட்டு இருக்காதீங்க. விசுவாசத்தினால் வராத யாவுமே பாவங்க. உங்கள் வீட்டில் விசுவாசம் இல்லாமல் ஒன்று வருதுன்னா அது பாவம். நான் சொல்லலை, பைபிள் சொல்லுது. ஸோ யாரும் நீங்கள் பயப்பட வேண்டாம். உங்கள் வீட்டில் விசுவாசத்தினால எல்லாம் வரட்டும். ஆமேன். விசுவாசம் சொன்னாலே அங்கே கிருபைன்னு சொன்னாலே விசுவாசம். ஏன்னா பாஸ்டர் சொன்னாங்களா, விசுவாசத்தை தொடங்குறவன் முடிக்கிறவன் அவர் தான். இடையில மட்டும் நடத்த மாட்டாரா? நடத்துவார். ஆமென், ஹல்லேலூயா. ஸோ விசுவாசத்தினால் நீங்கள் எல்லாவற்றையும் உரிமையாக்கி கொள்ளுங்கள். அடுத்தது 1 கொரிந்தியர் 6:11. 1 கொரிந்தியர் 6:11 அற்புதமான வாக்குத்தத்தம். உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். அது எப்படிப்பட்டவன்னு சொன்னா எல்லா பாவங்களையும் லிஸ்ட் பண்ணிக்கிறார். ஆனாலும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள். எல்லாம் சொல்லுங்க. கழுவப்பட்டோம். அடுத்தது பரிசுத்தமாக்கப்பட்டோம். மூணாவது நீதிமான்களாக்கப்பட்டோம். இன்னைக்கு ஆண்டவர்களை பார்த்து சொல்றாங்க, நீ கழுவ முடியாதப்பா, இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலும் தேவனுடைய பரிசுத்த ஆவியினாலும் நீங்க கழுவப்பட்டிருக்கீங்க, கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்கள் ஆக்கப்பட்டீர்கள். இந்த வாக்குத்தத்தை சுதந்திர வச்சுக்கிறீங்களா? நான் பரிசுத்தமா வாழ்ந்த பிறகு என்னை பரிசுத்தவான் சொல்றது தவறான செய்தி. அது நற்செய்தி அல்ல. என்னை இயேசு தன் இரத்தத்தினாலும் தன் நாமத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் என்ன அப்பா கழுவுன்னு கழுவிட்டாரு. என்னைய பரிசுத்தமாக்கிட்டாரு, என்னை நீதிமான் ஆக்கிட்டாரு. அதை கொண்டாடுறதுக்கு தான் இந்த வாக்கு தத்தத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். சாத்தான் உங்களை தொட முடியாது. பாஸ்டர் இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 12:24 சொல்லிட்டே இருக்காங்க பாத்தீங்களா? ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவர்கள் சாத்தானை ஜெயித்தார்கள். பிசாசு பயப்படுறது உங்க ஜெபத்துக்கல்ல, இயேசுவின் இரத்தத்தை கண்டு அவன் நடுங்குகிறான், இயேசுவின் நாமத்தை கண்டு நடுங்குகிறான். இயேசு பெரியவர், பிதா பெரியவர், ஆவியானவர் இந்த சபையிலே கிரியை செய்வாராக. உங்களுடைய சுய நீதி அழுக்கான கந்தை அப்பா உங்க நாமத்தினால் இந்த இயேசு நம்மோடு சபை கழுவப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர், நீங்க பரிசுத்த ஆவியானவர் உங்களை கழுவுகிறார். நீங்க கழுவுன பிறகு ஆவியானவர் வர்றது இல்லைங்க, ஆவியானவர் வந்து உங்களை கழுவி இருக்கிறார். என் தகுதியினால் நான் பரிசுத்த ஆவியை வாங்கல, இயேசுடைய இரத்தத்தினால் ஆவியானவர் என் மேல வந்திருக்கிறார், உங்க மேல வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரே ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டாவதாக. இந்த 2 ஆராதனைகள்ல ஜெபிக்கும் போது ஆவியானவர் சொன்னார், இந்த டைரக்ஷன்ல, இந்த முக்குல, அந்த கார்னர் லைன்ல அவங்க உட்கார்ந்திருக்க எல்லாருக்குள்ளேயும் ஒரு விடுதலையின் அபிஷேகம். Thank you Holy Spirit. கட்டுகள் உடைகிறது. இல்ல, உங்களை யாரும் குற்றப்படுத்த முடியாது. நான் தேவனுடைய நாமத்தினால், நான் ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்தினால், வசனங்களினால், இயேசு சொன்னார், நான் சொன்ன வசனமே சத்தியம், என் உபதேசத்தினாலே, நான் சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் பரிசுத்தமா இருக்கீங்க, நீங்க பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கீங்க. நீங்க வெறும் ரத்தம் மட்டும் கழுவுதுன்னு நினைச்சுக்கிடாதீங்க. சத்தியம் கழுவுது, ஆவியானவர் கழுவுறாரு, பிதாவின் நாமம் கழுவுது, வசனமும் உங்களை கழுவுது. இந்த சிஸ்டர்ஸ் கான்வென்ட்ல சாப்பிட்ட அண்ணெல்லாம் ஃபாதர்ஸ்ட இருந்தாங்க. எல்லாம் கழுவுன பிறகு ஒரு பைப்பை திறந்தா வெந்நி வரும். அவள் சிஸ்டர் ஃபாதர் எப்படி சாப்பிடுவாங்கன்னா, நீங்கள் என்னதான் விம் போட்டாலும் கிடையாது, கடைசியாக வெந்நியில் கழுவி துணி வச்சு தொடச்சி வைக்கணும். அதுக்குன்னே சிங்கில் ஒரு லைன் கொடுத்துருப்பாங்கங்க. உங்களுக்கு புரியுதா? அப்போ நினைப்பேன், அவ்வளோ சுத்தம். இன்னைக்கு உங்களை ஆண்டவர் பல விதங்களை சுத்தமாக்குறாரு. அவருடைய சுத்தமாகுதலுக்கு யாரும் தப்ப மாட்டீங்க. அவ்வளோயும் உங்களை சுத்தமாக்கி உங்களை நீதிமான் ஆக்கிட்டாரு. உங்களுடைய கிரியைகளினால் நீங்கள் பரிசுத்தவனால, அவர் கழுவுனனால நீங்கள் பரிசுத்தவனா இருக்கீங்க. அதனால உங்க வியாதி உங்களை மேற்கொள்ள முடியாது.
தரித்திரம் உங்களை மேற்கொள்ள முடியாது, பாவம் என்னை மேற்கொள்ள முடியாது. சரி, ஏதாவது நடந்துட்டுனா, பாஸ்டர் அப்படின்னு நடந்துட்டேன், நான் என்ன பண்ணேன், அதான் எதிர்மறையான எண்ணத்துக்கு விடாதீங்க. எனக்கு கிருபை இருக்கிறது, கிருபாஸ்டண்டை ஓடி வருவேன். உங்களுக்கு தெரியுமா, இந்த கிருபையை பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் காமிச்சுக்கிட்டே இருந்தார். ஒருத்தன் பாவம் செஞ்சு அவனை கொலை செய்யறதுக்கு ஓடி வந்தா கூட, கொலைக்கு நியமிக்கப்பட்டவன் அங்கே பலிப்பிடத்துக்கு போய் அந்த கொம்பை பிடிச்சிட்டா அவனை என்ன செய்யக்கூடாதான், அவனை தண்டிக்க கூடாது, அவனுக்கு விடுதலை. உங்களுக்கு புரியுதா? பழைய ஏற்பாட்டிலே தேவன் அப்படி வைத்திருந்தார். அதனால் நீங்கள் என்ன தவறு பண்ணியிருந்தாலும் அந்த பாவத்தின் வல்லமையிலிருந்து உங்களை தேவன் விடுவிக்க அவருடைய வல்லமையின் செயல் பல விதங்களை கழுவுறாருன்ற. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். எல்லாம் சொல்லுவோமா இந்த வாக்குத்தத்தத்தை? நான் கழுவப்பட்டிருக்கிறேன், நான் கழுவப்பட்டிருக்கிறேன், நான் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறேன், நான் நீதிமான் நான் பரிசுத்தவான் ஆக்கப்பட்டிருக்கிறேன், நான் பரிசுத்தவான் ஆக்கப்பட்டிருக்கிறேன். நீங்க சொல்லாதீங்க அவர் பெரிய பரிசுத்தவான். இந்த நடுங்கிற குரல்ல சொல்லுவாங்க தெரியுமா, அவன் பெரிய பரிசுத்தவாட்டி. அது முற்றிலும் சத்தியத்தின்படி தவறு. நம்ம எல்லாருமே பரிசுத்தவான்கள். இங்கே இருக்கிற எல்லா சகோதரர்களும் ஐயாமார்களும் பரிசுத்தவான்கள். உங்கள் செயலால் இல்லை ஐயா, அக்கா, அண்ணா, தம்பி, தங்கச்சி எல்லாரும் சொல்கிறேன், உங்கள் செயலால் நீங்கள் பரிசுத்தவான் அல்ல. அவர் உங்களை கழுவிட்டாரு, உங்களை பரிசுத்தமாக்கிட்டாரு, அவர் நீதிமான். அதனால தான் அவரை ஒர்ஷிப் பண்ணுறீங்க, அதனால தான் நீங்கள் ஆனந்த கண்ணீர் வடிக்கிறீங்க, அதனால தான் அவர் மேலே வைராக்கியம் கொண்டுறீங்க. ஏன்னா என் மேலே ஒருத்தர் வைராக்கியமாக இருக்காரு. தேங்க்யூ லார்ட். அடுத்தது 2 கொரிந்தியர் 6:16-18. 2 கொரிந்தியர் 6:16-18. தேவனுடைய ஆலயத்திற்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? ஆமென். நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி, நான் நமக்குள்ள தேவன் வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி, நமக்குள்ள தேவன் உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன். சொல்றாரு, நான் உங்க தேவனா இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று. நீங்களாம் என் ஜனம் அப்படின்றாரு. தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. 17. ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 18. அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு, பாருங்க, அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவா இருப்பேன். நான் உங்களுக்கு அப்பாவா இருப்பேன். பிதான்னு சொன்னா நீங்க ஏதோ புரியாம போயிடாங்க. நான் உங்களுக்கு அப்பாவா இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள். நீங்க குமாரத்தி தப்பா நினைச்சாங்க, நீங்க எனக்கு மகன்களும் மகள்களுமா இருப்பீங்கன்றாரு. நீங்க எல்லாரும் எனக்கு மகன்கள், நீங்க எல்லாரும் எனக்கு மகள்கள். உங்களுக்கு டச்சிங்கா இருக்குதா? ஒரு அன்பு உங்களை தொடுதா? நான் உனக்கு அப்பாவா இருப்பேன்றாரு, நான் உனக்கு அப்பாவா இருப்பேன்றாரு. எங்க நம்ம நாட்டு பிரதமர் வந்து நீ என் மகன் அப்படின்னு சொன்னா நீ இங்கேயா இருப்பீங்க, டெல்லிக்கு போயிடுவீங்க, பெரிய பாதுகாப்பு வளையத்துக்குள்ள வந்துடுவீங்க. ஆனால் ராஜாக்களை ஏற்படுத்திய ராஜாக்களை தள்ளுகிற சர்வ சிருஷ்டிகர், சர்வ எஜமானர், சர்வ வல்லவர், நான் உனக்கு அப்பாப்பா, நீ என் மகா, நீ என் மகன்றார். இந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரிச்சுக்கோங்க, இதை அனுபவிங்க. தேங்க்யூ ஃபாதர். நீதிமொழிகள் 11:10-11. நான் ஒவ்வொரு முக்கியமான பவர்ஃபுல் வாக்குத்தத்தம் சொல்றேன், நீங்க கிருபை கொடுக்கிறது விசுவாசம் எடுக்கட்டும். நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று. நீதிமொழிகள் 11வது அதிகாரம் 10-11. 10-11 சௌரி. நீதிமொழிகள் 11வது அதிகாரம் 10-11. நீதிமான்கள் நன்றாயிருந்தால் பட்டணம் களிகூரும். ஹலோ, அடுத்தது வந்து 11வது வசனம். செம்மையானவர்களுடைய ஆசீர்வாதத்தினால் பட்டணம் நிலை பெற்றோங்கும். அடுத்து சங்கீதம் 107:38. அவர்களை ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த வாக்குத்தத்தம் ரேமா, ஒரு தீர்க்கதரிசனமான வாக்குத்தத்தம். அவர்களை ஆசீர்வதிக்கிறார், உங்களை தேவன் ஆசீர்வதிக்கிறார், மிகுதியும் பெருகுகிறார்கள். அவர்களுடைய பாருங்க, நீங்க மிகுதியா பெருக போறீங்க.